Hi friends, welcome to Adish Samayal. இன்னைக்கு நம்ம cook with comali ல advantage task 2 பண்ண spring potato எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுலபமா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் இத நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்துர்க்கேன். மீடியமா இருக்கதா எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசா எடுக்காதீங்க. குட்டியா இருந்தா கூட பரவாயில்லை. ரொம்ப பெருசா எடுத்தா நம்ம கட் பண்ண கஷ்டமா இருக்கும். இப்போ இத கட் பண்றதுக்கு இந்த பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம வீட்ல இருக்குறது காய் சேத்துறது தாங்க. இதுல வந்து இந்த நம்ம உருளைக்கிழங்கு இது பஜ்ஜிக்கு சேத்துவோம் இல்லையா, அந்த போர்ஷன்ல தான் நம்ம சேத்த போறோம். இது இல்ல உங்ககிட்ட வெறும் ஸ்லைடா நீட்டா இருக்குறது மட்டும் தான் இருக்கனால அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்குல நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி டூத் பிக், அதாவது நம்ம டிக்கா இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய பெரிய குச்சி கடைகள்ல கிடைக்கும். அதை இந்த மாதிரி நல்லா குத்திக்கோங்க. எட்ஜில் வந்து மேலே ரொம்ப விடாதீங்க, லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ இதை வந்து நம்ம செத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க வச்சுட்டு நல்லா சுற்றி விடுங்க. நடுவில் குச்சி இருக்கிறதுனால அது கட் ஆகாது. நல்லா அழுத்தி விட்டு பொறுமையாக சுற்றி விடுங்க. அப்போ நமக்கு நல்லா ஈஸியாக கட் ஆகாத வரும். இப்போ இது மாரி தாங்க நல்லா சுற்றி விடுங்க. ரொம்பவே ஈஸியாக இது வந்து கட் ஆகிடும். இதுக்கு நைஃபோ இல்லை மெஷினோ எதுவுமே நமக்கு தேவைப்படாது. உள்பக்கம் பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து அந்த நம்ம கட் பண்ண போர்ஷன் எல்லாம் அந்த குச்சியிலே வந்து நல்லா ஒட்டி இருக்கும். இதே போல் நம்ம பொறுமையாக ஃபுல் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கீழே சைடில் எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு குச்சை அப்படியே சென்டருக்காக விட்டுருங்க. அப்போ கீழே வந்து ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். இப்போ குச்சை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா உள்ளே எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணிட போகிறோம். இதை வந்து பொறுமையாக எடுங்க. ரொம்ப வேகமாக எடுத்தால் உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக பிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு வேரெலாம் கையில் விட்டு நல்லா ஒரு பீஸாக நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும் நமக்கு. ரொம்ப வேகமாக எடுத்தோம்னா சீக்கிரமாக பிஞ்சிடும். அப்போ வந்து அந்த கரெக்டான ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஃபுல் உருளைக்கிழங்கு இந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா அசம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸே போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். இதே போல் நம்ம ஒரு 2-3 கிழங்கு வந்து செத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 கிழங்கு இந்த மாதிரி செத்தி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து டிப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, மாவும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இதுவே பெரிய பவுல், பெரிய குவான்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கம்மியான குவான்டிட்டி அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி மேலே மொண்டு ஊற்றிடுங்க. அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். அந்த கிழங்குல வந்து நல்லா எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து ஊற்றி விட்டுருங்க. நமக்கு இது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கனால நம்ம ஊற்றும் போது உருளைக்கிழங்குல நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆகலை அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். இதே போல் நம்ம 2 கிழங்கையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்று வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா அவ்வளோ சூப்பராக நல்லா செட் ஆகிடுச்சு. அடுத்தது ரெடி பண்ணிடலாம். இப்போ 2மே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கு எண்ணெய் வந்து இங்கே நல்லா ஹாட்டாக இருக்குது. நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் இந்த குச்சை வந்து வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு வானலில் வெளியில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடச்சி கூட விட்டுடலாம். இதை வந்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். நல்லா கிறிஸ்பியாகி வெந்து வரணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பரட்டி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து இங்கே ஃப்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் இதை பரட்டி போட்டு ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷமாவது நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு வேகாத சவுக்குன்னு இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 2மே சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அவுட் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
இப்போ இது ஒரு இடிக்கு இல்லைனா கையில் வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதானே நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இதோட உங்ககிட்ட மயோனைஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மயோனைஸ் இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.